ஃப்ரான்ஸ் இந்த 365 டேஸ் சேலஞ்ச் ஆரம்பிச்சு நாள் 30 ஆயிடுச்சு இன்னைக்கு. இல்ல சீக்கிரமா எழுந்துச்சு ஒர்க் அவுட் போலாம்னு நினைக்கிறேன். ஆனா காலைல சீக்கிரமா எழுந்துச்சுட்டேன். ஆனா ஒர்க் அவுட் மட்டும் போட முடியல. ஆனா ஒர்க் அவுட் போறேன்னு நினைக்கிறேன். ஆனா காலைல சீக்கிரமா எழுந்திரிக்க முடியல. ஒரே டிப்ரஷனா போயிட்டு இருக்கு. சரி ஓகே இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு ஒர்க் அவுட் போட ஆரம்பிச்சிரும். இன்னைக்கு வழக்கம் போல இல்லாம ஒரு புதுசா ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஒரே ஒர்க் அவுட்ட போட்டு போட்டு போர் அடிச்சு போச்சு. அதனால நீ கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ண போறேன். ஒர்க் அவுட் போறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறது வேலை இந்த வார்ம் அப் தான். இந்த வார்ம் அப் கரெக்ட்டா ப்ராப்பரா போட்டு முடிச்சிடணும். அதெல்லாம் கரெக்ட்டா ப்ராப்பரா போட்டா தான் நம்ம மசிலுக்கு கரெக்ட்டா இன்ஜுரி இல்லாம கரெக்ட்டா ப்ராப்பரா தடுக்க முடியும். வேலைய அந்த வேலைய முடிச்சுட்டு பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த கேலிஸ்டெனிக்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப்னு ஒரு ஒர்க் அவுட் போடுவாங்க. அந்த ஒர்க் அவுட் தான் இன்னைக்கு போட போறோம் நம்ப. புஷ் அப், ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்றது, ஹோல்ட் பண்றது இது மாதிரி ஒரு 6 வேரியேஷன் போட்டேன். புஷ் அப்ப பொறுத்தவரைக்கும் நார்மல் புஷ் அப்புக்கும் இந்த புஷ் அப்புக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் ஸ்டாண்ட்ல இம்பார்ட்டன்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ட் பண்றது தான். இந்த ஹோல்ட் பண்ற ஒர்க் அவுட்ட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமான ஒர்க் அவுட்ல இந்த தலைகீழ நிக்கிறது தான். நேரா நின்னா பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் தலைகீழ தான் நிப்பேன்னு சொல்லிட்டு தலைகீழ நின்னுட்டு இருந்தேன். இப்படிலாம் செவுத்துல சாஞ்சிருந்தா தான் தலைகீழ கடைசியில நேரா நிக்க முடியும். அப்புறம் என்ன எல்லா ஒர்க் அவுட்டையும் ஒரு வேலையா இன்னைக்கு முடிச்சுட்டேன். அப்புறம் என்ன இன்னைக்கு எல்லா ஒர்க் அவுட் போட்டு முடிச்சாச்சு. அப்புறம் என்ன ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணி பார்ப்போம். இப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் ஒரு டைம் கூட ஒரு நிமிஷம் அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் கூட நிக்க முடியல என்னால. கிட்டத்தட்ட ஒரு 7 அட்டெம்ப்ட் பண்ணேன். 7 அட்டெம்ப்ட்டும் கோவிந்தா போட்டுக்கிச்சு. எல்லாரும் சூனாப்பனம் ஆயிட முடியுமா? ஒர்க் அவுட் போட்ட டயர்ல சின்னதா ஒரு ஸ்னாப்பு. அதுக்கப்புறம் எழுந்திரித்தல், குளித்தல், சாக்ஸ் மாட்டுதல் அனைத்து வேலையும் முடிச்சுட்டு, இந்த வீடியோல ஏதாச்சும் டிஃபரெண்ட் தெரிஞ்சா சொல்லிட்டு போங்க. டாட்டா பாய்.